இலங்கை முழுவதுக்குமான பொதுவான பிரச்சனை, அது எல்லா நாடுகளிலும் இருக்கிற பொதுவான பிரச்சனைகளுக்கான அவர்களுடைய அணுகுமுறையையும், இனத்துவ அடையாளத்தால் பாதிக்கப்பட்டு இன அழிப்புக்குள்ளாக்கப்படும் தமிழினத்தின் தனித்துவமான பிரச்சனையை நாங்கள் மிக்ஸ் பண்ண விடக்கூடாது. அதாவது எங்களுக்குரிய தனித்துவமான பிரச்சனை எங்களை ஒடுக்குகின்ற அவ்வளவு ஒப்ரசிவ் மெஷர்ஸும் சட்டம், அங்குள்ள அனைத்து கருவிகளும் எங்கள் மேல் இப்பயும் ஏவிவிடப்பட்டு கொண்டான் இருக்கிறது. அவர்கள் ஊழல் ஒழிப்பு, கிளீன் ஸ்ரீலங்கா எல்லாம் வந்து அவர்கள் செய்யட்டும். ஆனால் அது அது அவர்களுடைய பிரச்சனை. அதாவது பொதுவான பிரச்சனை. தமிழினத்தின் அழிப்புக்குரிய பிரச்சனைகள் வந்து அது தனித்துவம், அது நீங்கள் கையாள முடியாது, குற்றவாளிகள் கையாள முடியாது. ஆகவே அதிலையும் குறிப்பாக இந்த அரசு, நீங்கள் குறிப்பிட்டது போல 2015 எப்படி மிக தந்திரமாக ரணில் நடந்தாரோ அதற்கு போல் உலகத்துக்கு தன்னுடைய தாராளவாத முகத்தை, லிபரல் ஃபேஸை காட்டிக்கொண்டு ஹரிணி மூலம் தாங்கள் இதை செய்வதாக ஒன்றில், அதாவது டொமஸ்டிக் உள்வக விசாரணை அல்லது ஹைபிரிட், ஏற்கனவே ரணில் போட்டு கொடுத்த தடத்திலே இவர்களும் ஹைபிரிட்டுக்கு கூட போக தயாராக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதாவது எப்படி தாங்கள் அதற்குள்ளே பூந்து ஒரு வைரஸ் மாவை பூந்து தங்களுடைய கையில் எடுத்தால் ஒரு சவரின் ஸ்டேட் எப்போ நினைக்குதோ அதைத்தான் செய்யலாம், அதை மட்டும்தான் செய்யலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி தனியே டொமஸ்டிக் மட்டுமே இல்லை, கலப்பு விசாரணை கூட இலங்கை அரசு அதுக்கான முகாந்திரத்தையும் கொடுத்து கொண்டிருப்பதாக தான் நாங்கள் அறிய வருகிறோம்.